இந்தியாவில காங்கிரஸ்கார என்ன பண்ணாங்க தெரியுமா? ரோஹிங்கியா எல்லாம் உள்ள விட்டாங்க, திருட்டு பசங்க. அதை செய்த கருணாநிதி அவர்கள் தான் தவறான கருத்து அவர் தரப்பி விட்டார். அம்மையார் ஜெயலலிதா கூட இவங்களால குட்டி சோறாச்சு நம்ம தமிழ்நாடு. யாரு பேச, ஹலோ மம்தாஜி ठीक है की आछेन की बोलो छेन. தமிழ்நாட்டுல 20 சீட்டு கேட்டா எப்படி சார் மு.க. ஸ்டாலின் பேசுவாரு? என்ன சார் நீங்க பேசுறீங்க கணேஷ்? அவன் 20 தங்க ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்முடைய இணைப்பில் இருப்பவர் the top political analyst, the one and only மிஸ்டர் சென்னை ராஜகோபாலன் அவர்கள். சார் இன்னைக்கு சென்னையில இருக்கீங்க நீங்க, சோ அதனால வந்து டெல்லி ராஜகோபாலன் இன்னைக்கு வந்து சென்னை ராஜகோபாலன் சார் ஆயிட்டாரு. Very nice. Therefore I can also call you as USA Ganesh. சார் சென்னை எப்படி சார் இருக்கு? சென்னையில் வட இந்தியர் ஆதிக்கம் அதிகமாகிவிட்டது கணேஷ். ஓகே. நான் பார்த்த சென்னை இல்லை அது, சிங்கார சென்னை இல்லை அது, சீரழிந்த சென்னை ஆகிவிட்டது. தமிழர்கள் மனம் போகிவிட்டது. வட இந்தியர்கள் எங்கு பார்த்தாலும் பீகார், ஒடிசா, அது இந்தியாவினுடைய ஒற்றுமையை காண்பிக்கிறது என்றாலும் திராவிட முன்னேற்ற கழகமும் அதிமுகவும் சேர்ந்து கொண்டு ஹிந்தியாளர்களை அதிகப்படுத்தி விட்டார்கள், தமிழர்களை கொச்சைப்படுத்தி விட்டார்கள். தமிழனுக்கு சம்பளம் குறைத்து கிடைக்கிறது, வட இந்தியனுக்கு அதிகம் கிடைக்கிறது. எது இருப்பினும் இந்திய ஒற்றுமைக்காக அதை நாம் வரவேற்குமே தவிர இனிமேல் இந்தி போராட்டம் எடுபடாதுங்க, பாச்சா பலிக்காதுங்க. ஆமா சார், நானும் போயிட்டு வந்திருக்கும் போது நிறைய எல்லா இடத்துலயுமே வந்து அதை செய்த கருணாநிதி அவர்கள் தான் தவறான கருத்து அவர் தரப்பி விட்டார். அம்மையார் ஜெயலலிதா கூட ஒன்னே ஒண்ணு கணேஷ், I have been in US for several years and I have traveled at least 35 to 40 countries. The migration policy of the East government that determines your democracy. Okay. Correct. தமிழ்நாட்டுக்கு வந்து ஜனநாயகம் வேண்டும் என்றால் உங்களை புலம்பெயர் தொழிலாளர்களுடைய கொள்கையை நிர்ணயிக்க வேண்டும். அதிமுக தவறிவிட்டது, திமுக தவறிவிட்டது. அதற்கு முழு காரணம் மு. கருணாநிதி அவர்தான். எல்லாரும் இந்திக்காரன் உள்ள விட்டாரு, ஸ்டேட் செக்ரட்டேரியட் கட்டுறேன்னு. எங்க பார்த்தாலும் இந்திக்காரன், எங்க பார்த்தாலும் இந்திக்காரன். இது ஒரு சீமான், விஜய் போன்றவர்கள் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை தவிர இந்தி பேசுபவர்களுக்கு எதிர்ப்பு போராட்டம் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. இந்த மைக்ரண்ட் பாலிசியை தமிழ்நாடு போலீஸும் சரி, தமிழ்நாடு அரசாங்கமும் சரி சீரான கொள்கையை வகுக்காவிட்டால் தமிழ்நாட்டை ஒரு நாள் வட இந்தியன் ஆளுவான். எப்படி ஒடிசாவில் ஒரு தமிழன் சென்று பாண்டி என்பவர் பிஜு ஜனதா தளில் இருந்தாலும் அவர் முதலமைச்சரான 2 முதலமைச்சர்கள் தமிழர்காரர்கள் என்ற நிலைமை வந்தாலும் தமிழகத்தில் 2031க்குள் நான் எதிர்பார்க்கிறேன் ஒரு வட இந்தியனை மந்திரியாகவோ முதலமைச்சராக ஆக்கினாலும் ஆச்சரியப்படுவதற்கு என்னங்க, ஒரு 50% வந்துட்டாங்க சார் வட இந்தியர்கள். வரவேற்கத்தக்கதுதான். ஆனால் தமிழர்களுடைய எதிர்காலம் என்ன ஆகும்? ஹிந்தி படிக்காதேன்னாங்க. இவங்களால குட்டி சோறாச்சு நம்ம தமிழ்நாடு. யாரு? மாப்போ சிவஞானம், மாபெரும் தலைவர், தமிழுக்காக போராடியவர். கீபா விஸ்வநாதன், எத்தனையோ பேர் இருப்பாங்க. அவங்கெல்லாம் என்னாச்சு இப்போ? எதுக்கா தமிழ்நாட்டை வித்தாங்க? ரத்தம் கொதிக்குது கணேஷ், விட்டுருங்க. வேற தானே பேசலாம் அவங்க. இல்ல சார், எனக்கும் அப்படிதான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா தமிழர்கள் வேலை இல்லாம இருக்கிறாங்க, பட் வட இந்தியர்கள் வராங்க. டெமோக்ரஸி தான், பட் இருந்தாலும் ஒரு கட்டுப்பாடோட இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான். அதுக்காக தான் நான் சொல்றேன். இப்போ ஈவன் யூ ஆர் ஸ்டேயிங் இன் பர்டிகுலர் ஸ்டேட் இன் USA, there is a migration policy within USA, there is a migration policy outside USA. ஆமா, இமிகிரேஷன் பாலிசி வெரி ஸ்ட்ராங். இந்தியாவில காங்கிரஸ்கார என்ன பண்ணாங்க தெரியுமா? ரோஹிங்கியா எல்லாம் உள்ள விட்டாங்க, திருட்டு பசங்க. இங்க பாருங்க, திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுகன்னு சொல்லிட்டு எல்லாரையும் உள்ள விட்டாங்க. நம்ம தமிழ்காரன் இப்ப அவனை வெளில இருக்கிறது கஷ்டம். கல்யாணம் பண்ணிடுவாங்க நாளைக்கு. தமிழ்நாடு பச்சை தமிழன் என்பது கொச்சை தமிழ் ஆகிவிடுவார்கள். இதற்கு முழு காரணம் திமுக தான். ரைட் சார், இந்த டாபிக்லயே லைட்டா எனக்கு தெரியும் நீங்க வந்து கஷ்டப்படுறீங்க என்ன பண்றீங்க. எனக்கும் அந்த ஒரு ஃபீலிங் அப்படியே தான் சார் இருந்துச்சு. ஸோ வி ஹேவ் த சேம் ஃபீலிங். பட் இருந்தாலும்
அந்த டாபிக் லைட்டா வெளியே வந்து INDAA என்ன சார் இருக்கு? மம்தா போயாச்சு. முதல்ல மம்தா எதுக்கு சார் வெளியே போனாங்க முதல்ல? அதெல்லாம் போட்டோம் கணேஷ், மம்தா போட்டோம், நிதிஷ்குமார் போட்டோம். நீங்க என்ன டீம் கேட்டர்ஸ்ல இருக்கீங்க? என்ன 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 கதை? கேட்டது இல்ல சார், வெளியில இருந்து ஜாகிங் பண்ணிட்டு வந்தேன் சார். பாஜக ஆயிட்டீங்கன்னு பார்த்தா அப்ப கருப்பு இருக்குது. அப்புறம் பார்த்து அதிமுக திமுக மாதிரி ஆயிடுச்சு. மம்தா பானர்ஜியினுடைய வெளிநடப்பு என்பது, நிதிஷ்குமாருடைய வெளிநடப்பு என்பது ராகுல் காந்திக்கு மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையில்லா தீர்மானம் தான் என்று சுருக்கமாக சொல்ல போனால் அதுதான் ஒன் வாய்ஸ் தமிழ் நேயர்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டிய நிலைமை. சார் அப்ப வந்து INDA கூட்டணியில வந்து மம்தா வந்து வெளியே போயிடுவாங்களா? ஏன்னா வந்து அவங்க இன்னும் செத்து போய் சார், அது INDA கூட்டணி செத்து போய் தவசம் விட்டாங்க. 3 வாட்டி சொல்லிட்டு 4வது வாட்டி சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா நீங்க? இல்ல சார், இன்னும் ஆனா INDA கூட்டணியில தான் இருக்கேன்னு வேற பொடி வச்சு பேசியிருக்காங்களே. அதெல்லாம் சும்மா நாமக்கே வாஸ்தே சார். இப்ப மு கருணாநிதியுடைய மகன் ஸ்டாலினுடைய நிலைமை என்ன? அவர் என்ன பண்ண போறாருன்னு தெரியல அவரு. ஆமா, பேச ஹலோ மம்தாஜி ठीक है की आछेन की बोलो छेन நம்ம சொல்வாரா? சார் இன்ஃபர்மேஷன் பண்ண ட்ரை பண்ணுவார் இல்லையா சார்? அவர் எப்படி நிதிஷ்குமாருக்கு போன் பண்ணிட்டு हेलो नीतीश बाबू ठीक ठाक है, अभी इंडी अलायंस को छोड़ना नहीं चाहिए, आप बरकरार रहिएगा, डीएमके सारा बिगाड़ी को अंदर कर रहे तमिलनाडु में, आ जाओ करके அப்படி சொல்லுவாரா? என்ன சொல்லுவாரு சார்? ஏதாவது ஒரு காம்ப்ரமைஸ் பண்ண ட்ரை பண்ணலாம் இல்லையா சார்? அங்க பிரேக் ஆயிடும். எப்போ ஒரு டென்ட் வந்துடுச்சோ கணேஷ், அது அவுட், இட் won't டேக் ஆஃப். எதனால சார் அவங்க வெளியே போனாங்க? எதனாலன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா வந்து நிறைய பேர் என்ன சொல்ற, ராகுல் காந்தி உள்ள வராத வெஸ்ட் பெங்கால்குள்ள, ஆனா வந்து அவங்க கிட்ட பேசல, பர்மிஷன் வாங்கல, பாரத் நியாய யாத்திரான்றாங்க. யாருக்கு நியாயம் அப்படின்ற அளவுக்கு கேக்குறாங்க. சோ ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்படின்ற மாதிரி. பாரதிய ஜோடோன ஒற்றுமைக்காக இணைப்பதற்காக ஆரம்பித்தது பிரிதலுக்கு வந்து விட்டது. இந்த இண்டி கூட்டணி என்பது ஒரு அம்பர்லா ஆர்கனைசேஷன் மாதிரி பண்ணாங்க. அதுல ஒண்ணு இல்லாத ஆயிடுச்சே கணேஷ். அவங்க பாருங்க, நிதிஷ்குமார் சொல்லிட்டாரு, எனக்கு வந்து மல்லிகார்ஜுன் கார்கே பிரைம் மினிஸ்டருக்கு பிடிக்கலை. இது பிரைம் மினிஸ்டருக்குள்ள இருக்கிற தகராறு தானே போட்டியை தவிர வேற கொள்கை அளவில் ஒன்றுமே கிடையாது. சார் நான் இன்னைக்கு நிதிஷ்குமார் வந்து பிஜேபியோட ஜாயின் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி வதந்திகள்லாம் வருது. அது எந்த வகையில சார்? ஒத்துக்கல. அதை தவிர ஸ்டேட் யூனிட் ஒத்துக்கல, அமித்ஷா ஒத்துக்கிறாரு, நரேந்திர மோடி ஒத்துக்கல. அது ஆக மொத்தம் அவங்களுக்குள்ளேயே ஒரு விதமான எடுத்துக்கலாமா வேண்டாமா, ஏன்னா அந்த ஆள் திருப்பி கவுத்து போட்டு அவங்க பக்கம் போடுவார். அமித்ஷா வேணும்ன்றாரு, மோடி வேணான்றாரு. அப்போ சுஷீல் மோடி என்பவர் நிதிஷ்குமார் உள்ளே வருவது விரும்பவில்லை. ஒரு மோடி விரும்புறாரு, இன்னொரு மோடி விரும்பல. இது என்னங்க இது? அதை தவிர இது என்ன, நம்ம மதிமுக மாதிரி கட்சி மாறிட்டே இருக்காரு நிதிஷ்குமார். போயிட்டு எங்க பார்த்தாலும் ஒரேடியா 4 மாசத்துக்குள்ள திருப்பி வந்துருவாருங்க சார். நிதிஷ்குமார வந்து இந்த வாட்டி நிச்சயமா வந்து அவரை கம்ப்ளீட்டா ஒதுக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் பார்த்தோம். ஆனா வந்து பிஜேபி கொஞ்சம் அரவணைக்கிற மாதிரி இருக்காங்களே சார். ஏன் பீகார்ல வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க பிஜேபி சார்? ஒண்ணு நம்ம சாம்பார்ல கருவேப்பிலை போடுறீங்க சார். கருவேப்பிலை சில பேர் சாப்பிடுவாங்க, சில பேர் தூக்கி போட்டுருவாங்க சார். நான் சாப்பிடுவேன் சார், அது வறுத்தா நல்லா இருக்கும் கணேஷ். எனக்கும் பிடிக்கும் சார், சூப்பரா இருக்கும். யூஸ் பண்ணிட்டாங்க நிதிஷ்குமார், எடுத்து போற அப்படின்னு விட்டாங்க, தூக்கி பண்ணிட்டாங்க. தவறு. காரணம் என்னன்னு கேட்டால், இதற்கு 2 முக்கிய காரணங்கள் ஒன் வாய்ஸ் தமிழ் நேயர்களுக்கு நான் சொல்லி ஆக வேண்டும். ராகுல் காந்தியினுடைய மமதை, அடுத்தது சைனாவினுடைய ஆதிக்கம். ரீஜனல் பார்ட்டிஸ் மேல சைனா பணம் கொடுத்து இந்தியாவில் நரேந்திர மோடி எதிர்க்க வேண்டும் என்று நினைத்தார்கள், அது தோல்வியுற்றது. சைனாவுக்கு படித்த இடி அது. காங்கிரஸ் சைனாவிடம் இருந்து மற்றும் 6 மாநில கட்சிகள், மாநில கட்சிகள் கூட சைனாவில் இருந்து பணம் ஜார்ஜ் சோரேஸ் மூலமா வாங்கியது. அதற்கான சாட்சிகளை, அதற்கான சான்றிதழ்களை, அதற்கான எவிடன்சஸ் துபாய் மூலமாக, UAE மூலமாக இப்படி மூக்க தொடர்றது இல்லை. இது பாருங்க, இப்படி இப்படி போட்டு இப்படி தொட்டுட்டு இப்படி கொண்டு ஆக மொத்தம் மூக்க வந்துருச்சு பணம். தமிழ்நாடு 2 ரீஜனல் பார்ட்டிஸ்க்கு வந்துருச்சு பணம். அது தோல்வி விட்டது. அதைத்தான் நரேந்திர மோடி வேரோட அறுத்தார். எனக்கு இங்க ஒரு क्वेश्चन. நிதிஷ்குமார் வந்து ஒண்ணு கணேஷ், ராமர் மந்திர் கட்டியவுடன்
ஜனவரி 22ஆம் தேதிக்கு முன்னால் 22ஆம் தேதிக்கு பின்னால் என்று எடுத்து பார்த்தால் இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளில் இருக்கிற ஒற்றுமைகள், வேற்றுமைகள், பிரிதல்கள் ஆரம்பித்து விட்டது. சந்திரபாபு நாயுடுவை நிதிஷ்குமாரும் சுக்பீர் சிங் பாதலும் மீண்டும் என்டிஏவில் வர முனைகிறார்கள், நரேந்திர மோடியினுடைய தலைமையை ஏற்று. ஆனால் அதே சமயத்தில் ராகுல் காந்தி தலைமையை எதிர்த்து நிதிஷ்குமார் வெளியே செல்லுகிறார். மம்தா பானர்ஜிக்கு பிடிக்கவில்லை. அதையும் தவிர முக்கியமாக கருத்து என்ன என்று கேட்டால், மல்லிகார்ஜுன் கர்கே பிரதமராக்க கூடாது என்று சொல்லுகிறார்கள். இதுதான் மல்லிகார்ஜுன் கார்கே வந்தா என்னதான் சட்டம் வரும்? அவர் மேல 2 கேஸ் இருக்கு கணேஷ். கர்நாடகால இத பாருங்க, நேத்து கர்நாடகால ஜெகதீஷ் செட்டிகார் இங்க வந்து சேர்ந்துட்டாரு பிஜேபியில. அது தெரியுது. அது அதே மாதிரி இப்ப பாருங்க, நிதிஷ்குமார் எங்க இருக்காரு இப்போ? என்டிஏ பக்கம் வந்துட்டாரா இல்லையா? ஆமா, என்டிஏ பக்கம். ஆமா, இன்னைக்கு வந்து ஓகேன்னு சொன்னா வந்துருவாரு, அவ்வளவுதான். சந்திரபாபு நாயுடு சந்திரபாபு நாயுடு தொங்கல்ல இருக்கிறாரு. அவரும் வந்து வரத்துக்கு, என்டிஏ வரத்துக்கு நிறைய சான்சஸ் உண்டு. நான் உங்க வாயில இருந்து வர வைக்கிறேன் பாருங்க. அடுத்தது மம்தா பானர்ஜிக்கு விட்டுருங்க. நம்ம சுக்பீர் சிங் பாதல் அகாலிதள் எங்க இந்த பக்கம் வரா மாதிரி இருக்காங்க. ஆமா, இந்த பக்கம். ஆக மொத்தம் இப்பதான் வழிக்கு வரீங்க நீங்க. எடப்பாடி பழனிசாமியோட நிலைமை என்ன ஆகும்? அதுதான் சார் நான் லாஸ்டா கேட்கலான்னு இருந்தேன் நானு. எடப்பாடி பழனிசாமி எந்த பெரிய ஒரு அலையன்ஸை கட்டமைக்க போறேன்னு சொன்னாரு. ஒண்ணுமே இல்ல சார், ஒண்ணுமே இல்லையே சார். கூட்டணின்னாரு, ஒண்ணுமே இல்ல. அங்க புசுறு போயிடுச்சு. எடப்பாடி பழனிசாமிக்கு ஏமாற்றம் தான் அதிகமாகிவிட்டதை தவிர அவர் நல்ல அரசியல்வாதி, யாரும் இல்லைன்னு சொல்லல. வெரி கால்குலேட்டட் பர்சன். அதை தவிர அவருக்கு இருக்கக்கூடிய அப்ரோச் நார்த் இந்தியா பாலிடிக்ஸ் தெரியாத எங்கேயோ காலை விட்டார் அவரு. சார், ஆனா வந்து நேற்றுக்கு ராமர் டெம்பிள் வந்து ராமர் டெம்பிள் கட்டிட்டதுனால வந்து பிஜேபியில எல்லாம் இங்க ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. அவருக்கு என்ன சிறுபான்மையர் வாக்கு வங்கி வேணும் என்றால் விபூதியை அழித்த அவர் தானுங்க. எங்க சசிகலா காலில் விழுந்துட்டு சசிகலா அம்மா காலில் நேரு விட்டார்ல. மோடியோட 4 வருஷம் இருந்தாரு. மோடிக்கும் ஹெல்ப் பண்ணார், யாரும் இல்லைங்கிற. நிறைய 377 சிஏஏ யூசிசி இந்த மாதிரி ஆர்டினன்சஸ்க்கெல்லாம் ரிப்பீல் பண்ணிச்சு. பார்லிமெண்ட்ல ராஜ்யசபால ஓட்டு போட்டார், யாரும் இல்லைன்னு சொல்லல. அதுக்கு பதவி வைத்தார்ல 4 வருஷம். 4 வருஷம் அதான். அவர் மோடி இல்லைன்னா எப்படி சார் அவர் காப்பாத்திருப்பாரு? காப்பாற்ற வாய்ப்பே இல்லை. மேல குத்தினாரு. பாத்துட்டே இருங்க, அவரும் இந்த வரிசையில் வந்துடுறாரு. மாறி திமுக மாதிரி ஆயிடும் அதிமுக. மொத்தம் பாஜக வெற்றி பெற்றது. ஒரு ரீஜனல் பார்ட்டி சாப்பிட்டாங்களா இல்லையா? நிச்சயமா சார். இதுல ஃபைனலா நிதிஷ்குமார் இந்த பக்கம் வந்துருவாரா மாட்டாரா சார்? யாரு? நிதிஷ்குமார் இந்த பக்கம் வந்துருவாரா மாட்டாரா? இன்னைக்குதான் தெரிய போகுது. இருக்கிறத பார்த்தா வந்துருவாங்க. ஆனா பிஜேபி வந்து இப்ப சீஃப் மினிஸ்டர்ஷிப் எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, பெரிய கால்குலேட்டர் வெளில சப்போர்ட் பண்ணாங்க, உள்ள மினிஸ்ட்ரியில சேர மாட்டாங்க. அந்த ஏன்னா நேற்று அமித்ஷா கிட்ட பாஜக பீகார் யூனிட்டுக்கு பெரிய சண்டை நடந்தது கணேஷ். ஓகே. அப்ப வந்து வெளியே ஒரு இப்படி இருக்க முடியாதா சார்? ஒருவேளை பிஜேபி சைட்ல வந்து இப்ப சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டு நிதிஷ்குமார் சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்காது பண்ணுவாரு. ஏன்னா பிஜேபிக்கு வந்து ஃபுல் ஃபிளெஜ்ட் மெஜாரிட்டி போகணும்னு பார்ப்பாங்க. இப்போ என்ன ஆஃப் பேக்டு மெஜாரிட்டில எதுக்கு போகணும்? புது அசம்பிளில போய்க்கலான்னு விட்டுருவாங்க. அதான் நரேந்திர மோடி விரும்புகிறார். நரேந்திர மோடியினுடைய ஆதிக்கத்தில் தானே இந்த ராமர் கோவில் கட்டிய பிறகு தானே பீகாரில் மாற்றம் நடக்கிறது. சரி, அப்போ வந்து வெஸ்ட் பெங்கால் கூட்டுக்குச்சு, பீகாரும் கிட்டத்தட்ட கூட்டுக்கிற நிலைமையில தான் இருக்குது. பஞ்சாப் என்ன சார்? அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி, அதுவும் வந்து இப்போதைக்கு பஞ்சாபும் சொல்லிட்டாங்க நாங்க இனிமேல் தனியா தான் நிக்க போறோம் அப்படின்னு. அதை 14 சீட்டு. அதுக்கு பகவந்த் சிங் மான் என்பவர் ஒரு கோமாளி, அது தெரியுமா உங்களுக்கு? அவர் சினிமா லாஃப்டர் சேனல் நடிப்பார். அவரு என்ன தெரிஞ்சு சொல்றீங்க? ஆமா ஆமா ஆமா. அவர் அந்த நம்ம அங்க கபில் சர்மா ஷோல வருவார் எப்பவுமே. லாஃப்டர் சேலஞ்ச் தான் அவரு. அவர் வந்து என்ன சொல்லிட்டாரு, காங்கிரஸ் ஏக் ஜவானே பர் தீ அப்படின்னுட்டாரு. ஒரு காலத்துல காங்கிரஸ் இருந்ததுன்னுட்டாரு. ஒரு பாட்டி கிட்ட போய் கதை கேட்டீங்கன்னா உன்கி ஜவானி பர் காங்கிரஸ் தீன்னு சொல்லிட்டு, நான் எதுக்காக ஹிந்தி அடிக்கடி பேசுறேன்னா தமிழ்நாட்டுல ஹிந்தி வந்துருச்சு இப்போ. தமிழ்நாடு எங்க போனா ரோட்ல எல்லாம் ஹிந்திக்காரங்க சார். எங்க போனா அவமானமா இருக்குது. ஆமா சார், உண்மையாவே நீங்க சொன்னது உண்மைதான். ஹிந்தியில கொஞ்சம் பேசுறேன், விட்டுருக்கு வாங்க.
சோ பஞ்சாபும் கிட்டத்தட்ட போயிடுச்சு. அப்ப மகாராஷ்டிரால என்ன சார் ஆகும்? அதுல சரி, இவ்வளவு ஒண்ணு பாத்துட்டு இருக்காதீங்க கணேஷ். ஓகே சார். ஒரு மொத்தமாக இந்தி கூட்டணி என்பது மரணம் அடைந்து விட்டது. அதற்கு தவசம் செய்து விட்டார்கள். இனி அதுக்கு புத்துயிர் கொடுப்பது என்பது இது கடினம். ஓகே சார். அப்படின்னா இந்த வாட்டி வந்து என்டிஏ கூட்டணி வந்து 305 விட தாண்டி போறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? பாருங்க, நான் வந்து 3 முக்கிய தலைவர்களுடைய குறிப்புகளை நான் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒன்று ஜெயலலிதா. 1990 என்னிடம் சொன்னார்கள் ஜெயலலிதா அம்மையார். ஓட்டிங் முடிஞ்சு கவுண்டிங் முடிஞ்சு ரிட்டர்னிங் ஆபீசர் வந்து கணேஷ் செலக்டட் ஃப்ரம் திஸ் பார்லிமெண்டரி கான்ஸ்டிட்யூன்சி சொல்ற மட்டும் நான் நம்ப மாட்டேன்னு சொன்னாங்க. லாஸ்ட் மூமெண்ட் அதேதான் பிரணாப் முகர்ஜி அவர்கள் கூட காங்கிரஸ் தலைவராக இருக்கிற பிரணாப் முகர்ஜி என்னிடம் சொன்னது, எலெக்ஷன் சீசன் லாஸ்ட் 3 days தான் நிர்ணயிக்கும் சொன்னார். அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல சொன்னார். லாஸ்ட் 3 days தான் வந்து ஃபைனல் இது ஒரு மாறுதல் கொண்டு வரலாம். ஆனால் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்னிடம் கூறிய கருத்து எல்லாம் கன்சாலிடேட் பண்ணி வந்த பிறகு நான் டெலிவிஷனை நம்ப மாட்டேன், எக்ஸிட் போல நம்ப மாட்டேன், ஆக்சுவல் எக்ஸாக்ட் போல நம்ப மாட்டேன். ரிட்டர்னிங் ஆபீசர் கையெழுத்து போட்டுட்டு 350 எம்பிக்கள் வந்து விட்டார்கள் என்று தேர்தல் கமிஷன் அறிவித்தால் தான் நம்புவேன் என்று சொன்னார். இத்தனை திக்கஜ் நேதா, இத்தனை ஒரு பாப்புலர் லீடர்ஸ், அவங்களோட ஒப்பீனியன் பாத்தீங்கன்னா ஆக மொத்தம் நம்ம 350 வரும் நான் எஸ்டிமேட் பண்றேன் கணேஷ். Keep the fingers crossed. It go to 400, it may come to 300, but they are forming the government. They are forming the government with full majority, இல்லீங்களா? Majority, and Congress will be reduced to 25. 25 ஏற்கனவே வந்து 40 இருந்தது, இப்ப 25 ஆயிடும். நீங்க காரணமே கேட்க மாட்டேங்கிறீங்களே. சொல்லுங்க சார் காரணம். எங்க பார்த்தாலும் சிங்கிள் டிஜிட். தமிழ்நாட்டுல 3 தரங்கிறாரு மு.க. ஸ்டாலின், 5 கேட்டாங்க, 5ல 3 வின் பண்ணுவாங்க. எடப்பாடியார் 2 எடுத்து போடுவார் அதுல. சோ காங்கிரஸ் பெரிய நாம ஆயிடுச்சு ஒண்ணு தமிழ்நாட்டுல. மம்தா பானர்ஜி சொல்றாங்க 3 சீட் தரங்கிறாங்க. எப்படி அதிமுகவுடன் பாஜக பேசுவதை அண்ணாமலை கருத்து அறுத்து நிறுத்தினாரோ தமிழகத்தில், அண்ணாமலையினால் தான் திமுக அதிமுக என்ற கட்சிகள் இல்லாமல் போகக்கூடிய சான்ஸ் வந்தாலும் தமிழகத்தில் அதீர் ரஞ்சன் சௌத்ரி என்பவர் வெஸ்ட் பெங்கால்ல நீ எடுத்தானா நான் பேசுவேங்கிறாங்க மம்தா பானர்ஜி சோனியா காந்தி கிட்ட. சோ அதே மாதிரி அண்ணாமலை மாதிரி ஒரு அதீர் ரஞ்சன் சௌத்ரி கல்கட்டால இருக்காரு. எப்படி ஒரு காலத்தில் திருநாவுக்கரசு வச்சுன்னா நான் பேச மாட்டேன், ஜெயலலிதா ராஜீவ் காந்தி கிட்ட கண்டிஷன் போட்டாங்க. சிதம்பரத்தை வச்சுங்கன்னா ஐ won't talk to you மிஸ்டர் ராஜீவ் காந்தி அப்படின்னு சொன்னாங்க ஜெயலலிதா வச்சு. அது மாதிரி பர்சனாலிட்டிஸ் பேஸ்ட் பாலிடிக்ஸ் அது. சரி, ஓகே சார். சொல்லுங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் क्वेश्चन சார். ஏன்னா வந்து ஐ நோ தட் யூ ஆர் pretty busy. ஜோடோ யாத்ரா எப்படி சார்? என்ன அது வந்து ஜூடோ யாத்ரா டூட் गया, ஜூடோ யாத்ரா டூட் गया, खत्म हो गया, ஜூடோ யாத்ரா finished. ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு ஐஎன்டிஏ கூட்டணி. அத பத்தி எதையும் ஒண்ணு ஏதாவது ஒரு கன்வீனரை போட்டு எங்கேயாவது ஒரு இடத்த காம்ப்ரமைஸ் பண்ணி தன்னோட லீடர்ஷிப்பை வந்து இங்க ப்ரூவ் பண்ணலாம் இல்லையா சார்? வந்து மம்தா பேசி சேர்ந்து உட்காந்து பேசி அவர் ஏன் கன்வின்ஸ் பண்ண மாட்டேங்கிறார்? ஏன் அந்த மாதிரி ஒரு 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 நிலைமையை எடுக்க மாட்டேங்கிறாரு ராகுல் காந்தி? ஈகோ கிளாஷ் சார், வேற ஒண்ணும் கிடையாது. இந்த ராகுல் காந்தினால வர வம்பு காங்கிரஸ் செய்யக்கூடிய பிக் பிரதர் ஆட்டிடியூட், பெரிய அண்ணன் கொள்கை, அதெல்லாம் போடான்னாங்க. ஒரு சாட்டா அடி அடிச்சானுங்க போட்டு, दिमाग खराब है, चाटा एक चाटा मारा था सब लोगों का, खत्म हो गया कांग्रेस मर चुकी है. காங்கிரஸ் அவ்வளவுதான். அப்ப ஏன் வந்து அவர் பண்ணி ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணலாம் இல்லையா சார்? அவர் வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலோட பேசலாம், இவங்க மம்தாவோட பேசலாம். சார் தமிழ்நாட்டுல 20 சீட்டு கேட்டா எப்படி சார் மு.க. ஸ்டாலின் பேசுவாரு? என்ன சார் நீங்க பேசுறீங்க கணேஷ்? அவன் 20 தங்க ஆளுக்கு கட்சிக்கு வளர்ப்பாரா இல்ல காங்கிரஸ் வளர்த்துட்டு அவன் பூத மாதிரி காமிப்பாங்க. அந்த காங்கிரஸ்காரங்க எல்லாம் ஊழல் பேர் வெளிங்க. அவன் பூஜையில அவங்க நல்லா சாப்பிட்டானுங்க, ராஜா மாட்டி விட்டானுவ, கனிமொழியை மாட்டி விட்டானுவ, மோட்டா हो गया காங்கிரஸ். ஓகே, ஊழல்ல வந்து ஊழலா வந்து கம்ப்ளீட்டா போனதுனால இப்ப வந்து யாரும் காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு இல்ல. நீங்க சொல்ற மாதிரி 25 சீட்ஸ் தான் போய் நிக்கும்னு நினைக்கிறேன் ஃபைனலா. சூப்பர், ரொம்ப ரொம்ப நன்றி. இட் வாஸ் ஷார்ட், இட் வாஸ் ஸ்வீட். பட் இருந்தாலும் உங்க சென்னை விசிட் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா அமையணும்னு வந்து நிச்சயமா ஐ வில் ஆல்சோ ப்ரே காட் எல்லாம் நல்லபடியா முடியட்டும் சார்.
நெக்ஸ்ட் ஃப்ரைடே மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம். நமஸ்தே நமஸ்தே. ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.